ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? த லவ்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து அடுத்த பகுதியை பார்ப்போம். சூர்தாஸ் கதையோட கண்டினியூஷன் தான் இந்த தடவையும். போன தடவை குகையோட மையப்பகுதியில் மாட்டிக்கிட்ட அந்த சூர்தாஸ் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்போ அவனுக்கு கஷ்டங்கள் வருதோ, தன்னால் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டக்காகி நிற்கிற அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் கடவுளை கூப்பிடுவோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னு யோசிப்போம். ரொம்ப தவிச்சு போய் நிற்கும்போது தான் நமக்கு மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் படம் மாதிரி அப்படியே ஓட ஆரம்பிக்கும். அதாவது பாஸ்ட் டென்ஸில் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு விஷயம் கஷ்டத்தில் மாட்டும் போது அடுத்து என்ன பண்ணுறது நமக்கு தெரியாத பொழுது உதவிக்கு யோசிக்க ஆரம்பிப்போம். நம்மளோட செயல்களை அந்த நிமிஷம் நம்ம நிறுத்திட்டு பிளாங்க் ஆகிடுவோம். அந்த பிளாங்க்னஸ் வரும்போது தான் நம்ம எண்ணங்கள் எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஓப்பனாக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் பழசில் நம்ம என்ன செஞ்சோம், ஏன் இந்த நிலமை நமக்கு வந்துச்சு அப்படின்னு அது எடுத்து ஒன்றா அழகாக வெளியில் கொடுக்கும். அதுக்காக தான் சொன்னது, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது தனிமையில் இருங்க, எதையும் யோசிக்காமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது ஒரு 2 minutes ப்ரேயரும் விஸ்பின்றதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 2 விஷயமே அந்த சப்கான்ஷியஸ் அதே எக்ஸாக்ட் விஷயந்தான் இப்போது சூர்தாஸ்க்கு அங்கே நடந்துகிட்ருக்கு அந்த குகையில். இந்த நிமிஷம் தனக்கு நேர்ந்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே எதனால், ஏன் நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம், ஏன் இவ்வளோ பெரிய வேதனை உயிர் பயம் நமக்கு வந்துச்சு வாழ்க்கையில் முதன்முறையாக. இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் நம்ம தான் ஏமாற்றிருக்கோம், சம்பாரிச்சிருக்கோம். எத்தனையோ பொண்ணுங்களை வந்து வாழ்க்கையை நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், ரேப் பண்ணியிருக்கோம், கொள்ளையடிச்சிருக்கோம், நிறைய பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம. அதனோட பலன்தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு அவனோட மனசாட்சியை அவருக்கு அழகாக எடுத்து கொடுக்குது. வாழ்க்கையில் முதல் முறையாக கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அந்த சூர்தாஸ் வாயிலேருந்து வருது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் இனிமேல் நான் நல்லது மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். என்னால் யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவியும் என்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் நான் கொடுத்து உதவி செய்கிறேன். இந்த இடத்துலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை நோக்கி முதன்முறையாக ஒரு ப்ராமிஸ் பண்ணி அவர் கூப்பிட்றாரு சூர்தாஸ் காப்பாற்றுறதுக்கு. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இதுக்கு மேலே நான் வந்து தப்பு செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையிலே நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குகையிலேயே இந்த ஜந்துக்கள் கூட, இந்த பாம்புகள் மூலமாக கொத்தி கூட நான் இறந்து போக தயாராக இருக்கேன். ஆனால் இந்த இருட்டில் நான் அந்த குகையை விட்டு வெளியில் போய் ஏதோ ஒரு மிருகங்கள்கிட்ட மாட்டி என்னுடைய மரணம் என்பது கொடூரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப வேண்டிக்கிறார் கடவுள்கிட்ட. ஒரு குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாரு தன்னோட தவறு எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி. இந்த வாழ்க்கையில் ரொம்ப அழகான தருணம் எது தெரியுமா? தன்னோட தவறை மனசார தானே உணர்ந்து அந்த கண்ணீர் விட்டு ஒரு நிமிஷம் கடவுளை நோக்கி உண்மையாக ஜெனுவனாக நம்ம கை நீட்டி கூப்பிட்றோம் தெரியுமா, அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழகான தருணம். அந்த தருணத்தை தான் இந்த சூர்தாஸ்க்கு இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதை உணர்ந்துக்கிட்டு இருக்க அந்த நிமிஷமும் தன்னால் இனிமேல் என்ன உதவிகள் செய்ய முடியும், நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அதே வேளையில் சூர்தாஸ் இருந்த அந்த குகையோட வெளிப்புறத்தில் நிறைய மிருகங்களோட சத்தங்கள் கேட்க ஆரம்பித்த உடனேயே சூர்தாஸ்க்கு இதுதான் தன்னோட கடைசி இரவாக இருக்கும், காலையில் சூரிய உதயத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சர்வ நிச்சயமாக அந்த பயத்தில் கடவுளை நோக்கி திரும்ப கூப்பிடுறாரு. நான் இனிமேல் வந்து யாரையும் இது மாதிரி கொடுமைப்படுத்த மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன், நான் நல்ல வழிக்கு நிச்சயம் திரும்பிடுவேன். இதே மாதிரி தானே தன்னால் எல்லாரும் துன்புறுத்தப்பட்டு அதே வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க, இப்போ தான் அனுபவிக்கிற மாதிரி அப்படின்னு முதன்முறையாக அவருக்கு அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அழகாக எடுத்து ஒன்று கொடுக்க அந்த வேதனைகளே அவருக்கு அதிகமாக இருக்குது. உயிர் பயமும் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு ஒரு உயிர் பயமும் இருக்குது. இது வரைக்கும் தான் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே அப்படியே கண்முன்னே அப்படியே வந்து படமாக காமிச்சு இதெல்லாம் நீ செஞ்ச, அதனால் இப்போ இப்படி இருக்க அப்படின்னு அந்த ஓடுற அந்த தருணம் இருக்குல்ல, அந்த பனிஷ்மெண்ட் அவன் மனசாட்சி அவனுக்கு கொடுக்குற அந்த நிமிஷம், அது தான் நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு. கடவுள் இங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு அவருக்கு எந்த வேலையுமே கிடையாது. நமக்கு நாம் தான் தீர்ப்பும் சொல்லிக்கிறோம், நமக்கு நாம் தான் நல்ல வழிகாட்டியுமே. அதே தான் சூர்தாஸ்க்கும் இங்கே நடக்குது. அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் மறுபடியும் அவர்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், நல்ல வழிக்கு திரும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நீ மற்றவங்கள கொடுமைப்படுத்தும் போது அவங்க கெஞ்சி கேட்கும்போது நீ நிறுத்தினியா? இல்லையே. அப்போது உனக்கு கடவுள் மட்டும் ஏன் மனசு இறங்கி ஏதாவது ஒரு அதிசயம் செஞ்சு உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டே அவர்கிட்ட கேள்வியும் அவரையே எதிர்த்து கேட்குது. அவரும் வந்து ஒத்துக்கிறார், ஆமாம் இது வரைக்கும் நான் தப்பு தான் பண்ணேன், இப்போ மட்டும் எப்படி கடவுள் என்னை காப்பாற்றிட முடியும்? இதுவும் வந்து
ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து யாரும் என்னை மன்னிக்கவும் மாட்டாங்க, நான் என்ன விதைச்சேனோ அதை தானே நான் அறுவடை செய்ய முடியும், நான் விதைச்சது எல்லாமே வந்து தவறான விஷயங்கள், ஸோ அதுக்காகவே இது எல்லாமே நடக்குது. இங்கே ஊர்ந்து போய்கிட்டு இருக்க இந்த பாம்புகள், விஷப்பாம்புகளாகட்டும் ஜந்துகளாகட்டும், ஏதோ ஒன்று இந்நேரம் என்னையை வந்து தீண்டி நான் உயிர் பிரிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே என்னை தொந்தரவோ எதுவுமோ செய்யலை, அவங்க பாட்டுக்கு நகர்ந்து தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் மற்றவங்கள எவ்வளோ துன்புறுத்துகிறோம், எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம் நம்மளோட சுயநலத்துக்காக அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இரவு முழுவதும் அந்த தனிமையிலேயே புலம்பி அழுது கண்ணீர் விட்டு கடவுளை கூப்பிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறமாட்டி தனக்குள்ள சில மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்தாஸ் உணர்கிற அந்த நிமிஷம் ஒரு சின்ன வெளிச்சம் மாதிரி அந்த குகைக்குள்ளே வருது. அவரால் நம்பவே முடியல. அதுக்குள்ளே வந்து காலையில் பொழுது விடிஞ்சிருச்சா, தான் இன்னும் உயிரோடு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மெதுவாக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தவழ்ந்து ஊர்ந்து வெளியில் வந்துடுறார். அந்த குகையோட வாசலில் வந்து உட்காந்துருக்கார். யாராவது இந்த பக்கம் போவாங்களா, தன்னை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. தான் என்ன விதைச்சமோ அதுதான் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் மனசு அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது தப்பான பாதைக்கு போகக்கூடாது. அதே நேரம் கடவுள் ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணி தன்னை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக வெளியில் வந்து உட்காந்துருக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன செய்வதுன்னு புரியாமல் அப்போது அந்த நேரத்தில் அந்த ஹையர் குட் சோல் வந்து அந்த வழியாக வராரு. ஃபக்கீர் மாதிரி எப்படி வந்து ஃபிலிப்ஸ்க்கு வந்தாரோ உதவி செஞ்சாரோ அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது அவரை பார்த்தோன்னே இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு சூர்தாஸ்க்கு. எப்படியும் இவர் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு அந்த ஃபக்கீர்கிட்ட கேட்கும்போது ஃபக்கீர் கேட்குறாரு, நிஜமாலுமே நீ மனுஷனா இல்லை இந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய வேறு எதுவும் ஈவிலா அப்படின்னு சொல்லிட்டு. சூர்தாஸ் வந்து தன்னோட நிலைமையை ஒத்துக்கிறார். ஒரு காலத்தில் நான் வந்து மிருகத்தை விட மோசமானவனாக தான் இருந்தேன், ஆனால் நான் இப்போ நிஜமா அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபக்கீர் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி நீ சொல்கிற, என்ன விஷயம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது சூர்தாஸ் அவரோட சின்ன வயசில் நடந்த தான் செய்த எல்லா தவறுகளையும் ஒன்று விடாமல் அவரே வாயால் சொல்கிறாரு. எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் ஃபக்கீர்கிட்ட சொல்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல அந்த சூர்தாஸோட அந்த ஆறாம் மாறுவதையும் அவர் உணர்ந்து சொல்கிறதையும் ஃபக்கீர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உள்ளுக்குள்ளே. சரி, சூர்தாஸ் வந்து அவனோட தவறுகளை உணர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தான் எந்த ஒரு தவறான வழிக்கு போக மாட்டோம். இன்றைக்கி இந்த ஒரு இரவு நான் கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்றது என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். இனிமே நான் யார்கிட்ட என்னால் கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் என்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் கொடுத்து என்னாலான எல்லா உதவியும் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு அவர்கிட்ட அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஒருத்தவங்க பொய்யா ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதுக்கும் உண்மையாக அவங்க மனசுலேருந்து பேசுகிறதுக்கும் கண்டிப்பாக அந்த ஹையர் சோலால் அந்த வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த சூர்தாஸ் அதே பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு இன்னும் உயிரோட, அதே அந்த ஆர்டிஃபிஷியல் காலோட ஒரு நல்ல அன்பான ஒரு வாழ்க்கையை ஒரு நல்ல மனுஷனாக மனசு திருந்தி எல்லாருக்கும் ஒரு உதவி செய்பவராக அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இந்த வாழ்க்கையும் இந்த இதயம் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அவரோட சோல்மேட் அந்த நீலு, அந்த ஆன்ம உலகிலேருந்து அவருக்காக உதவி செஞ்சாங்க. இந்த ஹையர் சோலும் நீலுவோட அந்த உண்மையான அன்பும் தான் பூமியில் இருக்கக்கூடிய இந்த சூர்தாஸை தவறான வழியிலேருந்து மாற்றி அவரை நல்ல ஆன்மாவாக திருத்தியது. ஆனால் இந்த நீலுவை பற்றியோ இந்த ஹையர் சோல் பற்றியோ எதுவுமே சூர்தாஸ்க்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா அவர் ஒன்ஸ் இந்த வாழ்க்கையை முடித்து அந்த ஆன்ம உலகம் போகும்போது மட்டும்தான் இது என்னென்ன நடந்துச்சு, யார் உதவி செஞ்சா அப்படின்னு அவருக்கு தெரியும். அங்கே நீலுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா சூர்தாஸ் வந்து நல்ல வழிக்கு மாறி வந்தாச்சு. தான் கொடுத்த வார்த்தையை ஹையர் குட் சோலும் அதே மாதிரி அவருக்கு உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நீலு. கண்டிப்பாக சூர்தாஸ் நல்லபடியாக ஆன்ம உலகம் வரும்போது ஒரு ஹையரான பொசிஷனுக்கு வந்துடுவார், ஒரு பெட்டராக ரெலிம் 4க்கோ இல்லை 5க்கோ வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வியும் வரும், ஏன் இந்த பூமியில் நம்ம பிறக்கும்போது இதுக்கு முந்தைய பிறவி அப்படிங்கிறது ஏன் நம்மளுக்கு ஞாபகத்தில் இல்லை அந்த ஆன்ம உலகத்தினை பற்றின அறிவுமோ இல்லை ஞாபகமோ இல்லை, இது எல்லாத்தையும் கடவுள் ஏன் நம்ம இந்த பூமிக்கு வரும்போது மறக்கிற மாதிரி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தபோது சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் டீட்டெயில்ஸும் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஆன்மாக்குள்ளேயும் அந்த பதிவுகள் உண்டு. ஆனால் அதையும் மீறி நம்மளோட ஃபிசிக்கல் மைண்ட்னால் நம்ம வளர நம்ம அறிவு அதிகமாகும் போது அந்த இன்னர் வாய்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக கேட்காது. அதை பற்றின யோசனையும் வராது. அதுக்கு நம்ம காது கொடுத்தும் கேட்கவும் மாட்டோம், கேட்குறதுக்கு தயாராகவும் இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா
ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், அதாவது இஎஸ்பி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். அதாவது ரெலிம் 7 இந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு இதுக்கு முந்தைய பிறவி தான் ஏன் இப்போ இந்த பிறவியில் வந்திருக்கோம், என்ன மாதிரி பர்பஸ்க்காக இந்த பூமியில் வந்திருக்கோம், போன பிறவியில் என்ன வேலை செஞ்சோம், நம்மளோட பேர் என்ன, என்னென்னலாம் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு நினைவில் இருக்கும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே. அது தெரிஞ்சு தான் இந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க எல்லாமே. ஆனால் அது வெகு சொற்பமானவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும், அது எல்லாருக்கும் இருக்காது. ஏன் அப்படின்னா 99% பீப்புளுக்கு வந்து கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்கிற சொசைட்டி இந்த மாய உலகு அப்படின்னு சொன்னால் அது நம்மளை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க கட்டாயமாக. ஏன்னா இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சு வேலைக்கு போனால் தான் என் குடும்பத்துக்கு நான் சாப்பாடு போட முடியும், என் குடும்பத்தை கவனிச்சிக்க முடியும், எல்லாமே சரி தான். ஆனால் அந்த கடமையை செய்யும்போது என்ன பர்பஸ்க்காக நம்ம ஓடணுமோ அதை ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம ஒரு பேராசையில் போகும்போது நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இது சரியான வழியில் தான் போகிறோமா அப்படிங்கிறது நம்ம முற்றிலும் அந்த விஷயத்தை தவற விட்டுட்டு வேறு எங்கேயோ போயிட்டுருப்போம். நம்ம எல்லாரோடையும் ஆட்டம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளும் போயிட்டுருப்போம். இந்த உலகம் எந்த திசையில் போதும் அது பின்னாடி எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் தயார் அப்படின்னு யோசிக்காம தான் இப்போ வரைக்கும் எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஒரு காலத்தில் இந்த சாதுக்கள் இவங்கெல்லாம் வந்து காட்டில் போய் ரொம்ப நேரம் தவம் பண்ணுவாங்க, பல காலம் தவத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஏன் மெடிடேஷனில் சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாய உலகில் நம்ம எவ்ரிடே ஆக்டிவிட்டியில் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு சரி தவறு அப்படிங்கிறது வந்து உங்கள் இன்னர் வாய்ஸ் வெளியில் கேட்காது. அது உள்ளேருந்து சொல்லும், இது இது செய்யாத, இல்லை நீ இப்படி பண்ணு, இது சரியாக வரும்னு சொல்லிக்கிட்டே தான் நம்மளை கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஏன் நமக்கு அது கேட்காது அப்படின்னா இந்த கான்ஷியஸ் மைண்ட் ஒரு பேராசையில் எங்கேயோ ஒரு மாய உலகில் நம்ம சிக்கி நின்றுட்டுருப்போம். நமக்கு இது தேவையா அப்படின்ற அந்த கேள்வி, நம்ம அது செய்யலாமா, இது ரொம்ப அவசியமா அப்படின்னு எந்த ஒரு ரெண்டாவது கொஸ்டினோ இல்லை ஒரு கேள்வியோ ஒரு ஆலோசனையோ நமக்குள்ள ஒரு நிதானமோ வேணும் அப்படின்னா அந்த மெடிடேஷனும் அந்த ஒரு கொஞ்ச நேரம் அந்த 2 minutes ப்ரேயரும் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் செஞ்சு தான் ஆகணும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்காக அந்த ஃபிசிக்கல் மைண்டை நம்மளை டாமினேட் பண்ண விடாமல் அதுக்கு நம்ம அடிமையாகாமல் இருக்கணும். நம்ம வந்திருக்கிறதுக்கான பர்பஸ் என்ன, இந்த மாய உலகத்தில் நம்ம கடமைகள் செய்தாலும் நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு மிச்சத்தை கடவுள்கிட்ட விட்டுட்டு அமைதியாக இருந்துட்டாலே போதும். நமக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம ஓடும்போது பேராசைப்படும் போது தான் நமக்கு இந்த வாழ்க்கையில் எங்கேயோ சிக்கி சொல்லலில் மாட்டி எங்கேயோ போயிடுறோம். நம்மளோட ஆன்மாவும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் பிணைஞ்சது. இதை விட்டு நீங்கள் ஃபிசிக்கல் மைண்டுக்கு அடிமையாகும் போது சப்கான்ஷியஸ் மைண்ட்னால் கூட உங்களை காப்பாற்றவும் முடியாது. எப்போவுமே நீங்கள் யார் அப்படின்னா ஆத்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நீங்கள் தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு. நம்ம ஏன் இந்த பூமிக்கு திரும்ப பிறந்து வரோம் அப்படின்னா நம்மளோட முற்பிறவி ஞாபகம் எதுவுமே இல்லாமல் புது அனுபவங்களை நம்ம வாங்கும்போது, படிக்கும்போது, புதுசாக அந்த உலகத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும்போது நம்மளோட ஆன்மா மேலும் மேலும் ப்யூரிஃபை ஆகிட்டு மேன்மை நிலை அடையும். ஒருவேளை நம்மளோட முற்பிறவி ஞாபகங்கள் எல்லாமே நமக்கு அப்படியே ஞாபகமாகவே இருக்குது, அதோடவே நம்ம இந்த பூமியில் மறுபடியும் பிறக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக நமக்கான எந்த ஒரு ஆன்ம முன்னேற்றமுமோ இல்லை இந்த வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாகவோ இருக்கவே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, படத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இந்த படத்தை பற்றி நல்லா தெரியும், இதோட கிளைமேக்ஸ் என்ன, இதோட ஸ்டோரி என்ன, யார் இருக்கா அப்படிங்கும்போது அந்த படம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. போகணுன்னு ஒரு ஆர்வமே இருக்காது. ஒரு புத்தகத்தை முதல் முறை படிப்பதற்கும் 2வது முறை படிப்பதற்கும் நமக்கு நிறையா வித்தியாசம் உண்டு. அந்த முதல் முறை அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அனுபவமும் அந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே அது ஒரு தனி வித அனுபவம் கொடுக்கும். அதே தான் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத போது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தைரியமாக அடுத்தடுத்து போகும்போது நம்மளோட மனோநிலையும் ஆன்ம முன்னேற்றம் ரொம்ப வேகமான பாதையில் போயிட்டே இருக்கும். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பினஸ், உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு லக்ஸரியான லைஃப், ஒரு கம்ஃபர்ட்டு, நிறைய காசு பணம் இருக்கணும், ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருக்கணும், ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும், ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உலக மக்களோட பார்வையில் சந்தோஷம் அப்படிங்கிறது. ஆனால் உண்மையான சந்தோஷம் அது இல்லவே இல்லை. அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்போடு இருக்கிறதும், யாருக்குமே
தீங்கு செய்யாமல் மனதளவில் கூட அதை நினைக்காம தன்னோட கடமையை யார் செய்கிறாங்களோ அதுதான் உண்மையான சந்தோஷம். கடவுளோட பாதையில் நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் அப்படின்னு வெஸ்பியன் ரத்தோ சொல்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நம்மளோட ஆன்மாவை நம்ம கர்மாவை கழித்து இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்காக இங்கே வந்துட்டுருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய அந்த தவறுகள் அப்படிங்கிறத எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் முயற்சி பண்ணி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வரணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கோழையாகவே பின்தங்கி ரொம்ப பயத்தோடு வாழும்போது நீங்கள் எதுக்காக இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்கனோ அது பயனற்று போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் கூட தைரியமே இல்லாமல் வாழும்போது நமக்கான புரிதலும் கம்மியாக இருக்கும்போது கடவுள் மேலே நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். கடவுள் நிஜமாலுமே இருக்கிறாரா? நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன்? நான் கூப்பிட்றது கடவுள் காதுக்கே கேட்க மாட்டேங்குதா? இதெல்லாம் ஒரு நியாயமா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? இத்தனை கேள்வி ஒவ்வொருத்தரோட மனதுக்குள்ளேயும் ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே பதில் உண்டு அப்படின்னு வெஸ்பியன் ரத்தோ சொல்கிறாங்க. கடவுள் இருக்காருன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறாரு. எதன் மூலம் உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பூமி எப்படி தோன்றுச்சு, இங்கே இருக்கக்கூடிய அந்த மரமோ பூவோ பழமோ இல்லை இங்கே ஓடிட்டுருக்க இந்த தண்ணியோ நீங்கள் சுவாசிக்கிற காற்றோ எல்லாமே எங்கேருந்து வர முடியும்? கண்டிப்பாக கடவுளோட படைப்பில் தானே வந்திருக்க முடியும். இது எல்லாமே யாரோ ஒரு ஆள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஆளும் யாராக இருக்க முடியும்? உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னா அந்த கிரியேட்டர் யாராக இருக்க முடியும்? உங்களை இவ்வளோ அன்போடு நீங்கள் செய்கிற எல்லா தப்பையுமே அவர் மன்னிக்கிறாரு அப்படின்னா அவர் யாராக இருக்க முடியும்? ஒரு சில சமயம் உங்கள் அம்மா உங்களோட தப்பை பொறுத்துக்கிட்டாலும் அடுத்த நிமிஷமே 4 அடி வச்சு ஏன்டா இப்படி பண்ணான்னு கேட்பாங்க, சரியா? ஆனால் அந்த தாய்ப்பாசத்துக்கும் மீறி ஒரு பெரிய சக்தி நம்ம என்ன தவறு செய்தாலும் நமக்காக பொறுமையாக அதை ஏற்றுக்கிட்டு சரி அடுத்த வாய்ப்பு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த கடவுளால் மட்டும்தான் முடியும். நம்ம இன்னோசென்ட்டாக இருக்கலாம், அவங்க தப்பே பண்ணலைன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் கடவுளோட அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம செய்த எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதல்ல ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் அப்படின்னு அந்த கேள்வியை விட நான் என்ன பண்ணேன், எதனால் இது எனக்கு நடக்குது அப்படின்னு உங்களை நீங்களே உள்ளுக்குள்ளே திரும்பி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. உங்களோட எல்லா கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கான வழிகாட்டுதலும் கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.